செம்ம டேஸ்டான இந்த ரெசிபி எங்க பாட்டி காலத்து ரெசிபிங்க. சிக்கன் கைமா உருண்டை. இது தண்ணிக்குள்ள போட்டு வேக வச்சு எடுக்கிறது. 1/2 கிலோ சிக்கன் வாங்கி கொஞ்சம் குழம்புக்கு எடுத்துட்டு ஒரு 100-150 கிராம் அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் எடுத்து வச்சிருக்கேங்க. நல்லா கழுவிட்டு அதை ட்ரையா மிக்சி ஜார்ல போட்டு திருப்பிக்கணும். நல்லா கொஞ்சம் நைஸா பொடிச்சிட்டு கப்ல சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தேங்காய் போதும். தேங்காய் நிறைய சேர்த்தாலும் நல்லா இருக்காது. 5 வரமிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே மிக்சியில முதல்ல ட்ரையா பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுல தண்ணியே ஊத்தக்கூடாதுங்க. தண்ணி ஊத்தாம தான் அரைக்கணும். இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போறோம். வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ட்ரையா ஓட்டி எடுக்க முதல்ல. அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுக்கணுங்க நைஸா. இந்த வெங்காயத்துல இருக்கிற தண்ணியே போதுமானதா இருக்கும் இது அரைப்படுறதுக்கு. நிறைய வெங்காயம் போட்டீங்கனாலும் சொதன்னு ஆயிரும். கலந்து விட்டு 2-3 தடவை ஓட்டி எடுத்து கொஞ்சம் நைஸா அரைச்சிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அவ்வளவுதான், இது ரெடி ஆயிருச்சு. ரொம்ப கொரன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது, பிரிஞ்சு வந்துடும் உருண்டைகள். இது நல்லா நைஸாவும் இருக்கணும், தண்ணி ஊத்தாமையும் அரைக்கணும். கல்லுல அரைச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த கலவையும் நான் அந்த சிக்கன் அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அது கூட சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த மிக்சி ஜார்ல ஒரு 2-3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கலந்து தண்ணியை தனியா எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த தண்ணியில தான் உருண்டைகளை நம்ம வேக வைக்க போறோம். அதே மிக்சி ஜார்ல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலைங்க ட்ரையா பொடிச்சு எடுத்துக்கணுங்க. இந்த பொட்டுக்கல்லையும் அதிகமாவும் சேர்க்கக்கூடாது, ஏன்னா அதிகமா சேர்த்தா ரொம்ப கல்லு மாதிரி கடுக்கடுன்னு ஆயிரும் உருண்டைகள். இந்த பொடிச்ச பொட்டுக்கடலை மாவையும் நம்ம அந்த கலவையோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இது பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டு வேக வைக்க போறோம், அதனால நம்ம தண்ணி ஊத்தாம தான் கண்டிப்பா அரைக்கணும். தண்ணி ஊத்தி அரைச்சிருந்தீங்கன்னா இது குழக்கலான்னு தண்ணிக்குள்ள போட்டதுமே எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க தண்ணி, அந்த தண்ணியை உள்ள ஊத்திக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம், ஏன்னா நம்ம அந்த உருண்டைகள் எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி வேணும். அதனால இன்னும் 2 டம்ளர், மொத்தம் ஒரு 5-6 டம்ளர் தண்ணி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம கலந்து வச்சிருக்கிற கலவைய சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு வச்சுக்கலாம். இந்த உருண்டை பிடிக்கும் போதே நமக்கு தெரியுங்க, உருண்டை பிடிச்சு வச்சோம்னா அப்படியே இருக்கும், நம்ம வச்ச மாதிரியே இருக்கணும். அது அப்படியே இலகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ள போட்டதுமே பிரிஞ்சு வந்துடும். அப்படி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையா பொடிச்சு போட்டுக்கோங்க. இப்ப நமக்கு தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளா உள்ள சேர்த்துருங்க. உடனே கரண்டி வச்சு கலந்துடாதீங்க. உருண்டைகள் உள்ள போட்டதுமே கொதிக்கிறது அடங்கும். ஹை ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா சும்மா லைட்டா அந்த உருண்டைகளை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சு மூடி வைங்க, சிம்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சிருக்கோம், சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா தண்ணி முக்காவாசி வத்திருச்சுங்க. இப்போ ஓப்பன்லயே வச்சுட்டு இந்த தண்ணி சுத்தமா வத்துற வரைக்கும் கொஞ்சம் அப்பப்ப கலந்து விட்டுட்டு வச்சீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். தண்ணிக்குள்ள போடுறதுனால சலசலா நல்லா ஆயிராதுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். ரச சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், குழம்பு சாதத்துக்கும் நீங்க தொட்டுக்கலாம்.